ஹாய் வணக்கம். ஓகே, இன்றைக்கி எங்கள்கிட்ட இந்த லிசனிங் பிடிஎஃப்பில் பார்ப்போம். ஸ்லைட் 14 நம்பரில் போட்டிருக்கோம் பாருங்க முடிவா. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது லிசனிங் பார்ட் 2லேருந்து பார்ட் 4 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்ட் 1 தனியாக பார்த்து நாங்கள் ஏன்னா பார்ட் 1 எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருக்கேன். பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 நாங்கள் தனியாக பார்ப்போம். அண்ட் இந்த பார்ட் 2 பார்ட் 3க்குள்ளே வரக்கூடிய விஷயங்களையும் இதுக்கு தேவையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லித்தருவேன். சரியா? ஸோ பார்ட் 2லேருந்து பார்ட் 4 வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்குள்ளே மோனோலாக்ஸ் வரும், 2-3 கன்வர்சேஷன் கதைக்கிற மாதிரி வரும், ஒரு ஆள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ நாங்கள் முதல்ல அந்த டோனுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, அங்கே என்ன கதைக்கினோம், யார் கதைக்கிறது, யார்கிட்ட கதையிலேருந்து ஆன்சர் எழுத போகிறோம்ன்ற விஷயம் வரைக்கும் நாங்கள் பிரித்து பார்க்க பழகிடணும். சரியா? ஸோ இதில் முதலாவது நாங்கள் கொஸ்டின் டைப்ஸ் பார்ட் 2லேருந்து பார்ட் 4 வரைக்கும் என்ன கொஸ்டின். முதலாவது பார்ட் 1 நாங்கள் பார்த்த நாங்கள் கூடுதலாக ஷார்ட் ஆன்சர், அந்த டேபிள் ஃபார்ம் கம்ப்ளீஷன் அப்படி வருமெண்டு. பார்ட் 2ல் என்னென்ன மாதிரி கொஸ்டின் டைப்ஸ் வருமெண்டு பார்ப்போம். பார்ட் 2லேருந்து பார்ட் 3 வரைக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்டா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஆன்சர் வந்து ஏபிசி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. அதிலேருந்து நாங்கள் போட வேண்டி இருக்கு. சரி, ஸோ நாங்கள் திருப்ப சொல்கிற ஒன்று தான், லிசனிங் செய்யக்க நாங்கள் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விஷயங்களை அதில் தேவையில்லாமல் கதைப்பாங்க. எங்களுக்கு பர்டிகுலராக என்ன விஷயம் தேவைன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னால் இதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆன் தி ஹாலிடே யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் 6 days, 8 days, 10 days. இப்போ நீங்கள் உண்மையிலேயே ஒரு லிசனிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸுமே அதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ ஒன் தி ஹாலிடே என்று இல்லாமல் அது வேறொரு ஈவெண்ட்டை சொல்லி 8 days ஒர்க்கிங்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 6 days பிஃபோர் ஹாலிடே அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க. 10 days ஆன் தி ஹாலிடே சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்களை ஹைலைட் பண்ணி பழகணும். ஆன் ஹாலிடே ஒர்க்கிங் ஃபார். அப்போ இந்த விஷயம் சில நேரம் ஆன் தி ஹாலிடே 6 days ரன்னிங்னு சொல்லியிருப்பாங்க, மோட்டர் சைக்கிள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு வாக்கிங்கும் வரணும், ஹாலிடேயும் வரணும். ஆன் தி ஹாலிடே வரணும், வாக்கிங் ஃபார் வரணும். ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிக்க பழகணும். ஸோ எம்சிக்யூவில் நாங்கள் இதை முதல்ல மண்டைக்கு ஏற்றணும். இதை எப்படி செஞ்சோம்னா நிறைய விஷயம் ஈஸியாக கரெக்ட் பண்ண இயலும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டிப்ஸ். ஓகே, இதில் என்னென்ன படிக்கலாம்னு முதல்ல பார்ப்போம். ஒரு சில கொஸ்டின்ஸில் இப்படி ஒரு கம்பேரிசன் வரும், ஆல், சம், நன். சரியா? அப்போ அதில் அந்த கொஸ்டினில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகலாம், இல்லாட்டி அதில் எக்ஸப்ட் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸப்ட்னு வந்துருந்துச்சுன்னா ஆல் என்ற ஆன்சர் அதில் வராது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசஸ் ஆல், சம், நன் அது எல்லாத்தையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் முதல். சரியா? அதுக்கு அந்த இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா குவாலிஃபைங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. பி அவேர் ஆஃப் குவாலிஃபைங் வேர்ட்ஸ். இப்போ அந்த இடத்துல என்ன சொன்னவங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போய் இதைத்தான் கொண்டு போகலாம்னால் கீழே அதை பற்றின டீட்டெயில் இருந்தால் அதை தான் போடணும். இப்போ அதை பற்றின டீட்டெயில் இல்லாட்டி அதை போட தேவையில்லை. சரியா? ஸோ முதல் அந்த மாதிரி ஒரு சிமிலர் வேர்ட் அண்ட் அதை வந்து குவாலிஃபை பண்ணுற மாதிரி வேர்ட்ஸுகளை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகணும். ஓகே, அடுத்த இது வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்ன்றது கூடுதலாக இது 1க்கும் பெறும், 4க்கும் பெறும், அண்ட் 2, 3 பார்ட் 1லையும் பெறலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ மோர் தென் 3 வேர்ட்ஸ். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், நோ மோர் தென் 3 வேர்ட்ஸ். எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க பாருங்கள், ஸ்பெல்லிங் மஸ்ட் பி அக்யூரேட். ஸ்பெல்லிங் பிழைச்சி கண்டால் படம் முடிஞ்சுட்டு அர்த்தம். சரியா? அடுத்தது லேபிளிங் என்றால் ஒன்றுமே இல்லை. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் வரும், பிளான் வரும், மேப், சார்ட், ப்ராசஸ், அங்கங்கே என்னென்ன ஸ்டேஜில் அது இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது ஓகே, இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு சும்மா இருக்க போகிறோம். சரியா? மேப் ஃபோ ஐஎல்டிஎஸ் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப். இப்போ இந்த மாதிரி ஒரு மேப் வருதுன்றால் ஒரு உதாரணத்துக்கு இந்த மேப் எடுக்கிறேன். சரியா? இதெல்லாம் நெட்டில் சும்மா அடிக்கைக்கு வர்றது. இப்போ நாங்கள் இதுகளைத்தான் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். மேப்பில் இப்போ பார்ப்போம். சரியா? இப்போ இப்படி ஒரு மேப் ஒன்று இருக்குன்றால் முதல்ல நாங்கள் மேப் கொஸ்டின் எண்டுக்கு போய்க்க பார்த்தீங்கன்னா மேலே ஏபிசிடி என்று ஒன்று தந்திருக்கான், கீழே பாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த 14, 15 இதுகளுக்கு அந்த ஏ எங்கே வரும், பி எங்கே வரும்னு சொல்கிறது. சரியா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்,
இந்த இது கூடுதலாக ஓர்டர் பிழைக்காது, இவன் சரியாக தான் சொல்லி கொண்டு வருவான். சரியா, இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 14 15 அந்த ஓர்டர் பிழைக்காது. அப்போ முதலாவது 11 சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்தது 12வது சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் மேலே பார்க்கணும் 11 என்னடா நீ இந்த ஓர்டரை பார்த்தீங்கன்னா பிழைச்சிடும், இங்கே சொல்கிறத தான் பார்க்கணும். சரியா, ஸோ இப்படியான ஒரு மேப் வந்து நிற்கிதுன்னு வைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு மேப் கொஸ்டின் வந்து நிற்கிது என்றால் நாங்கள் தனியாக பார்ப்போம் மேப் கொஸ்டின். இதில் நாங்கள் நிறைய விஷயங்களை முதலே ப்ரெடிக்ட் பண்ணிடணும். ஓகே, இது ஒரு மேப், இதுக்கு டிரெக்ஷன் இருக்கும், நார்த் இருக்கும், சவுத் இருக்கும், ஈஸ்ட் இருக்கும், வெஸ்ட் இருக்கும். ஓகே, அதை முதல்ல போட்டுறணும், இப்படி பிரிச்சிடணும் இதை. சரியா, இந்த மாதிரி பிரிச்சுட்டு நார்த் அந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த ஹட்டம் இது என்னது, இது எங்களுக்கு பார்க்கவே தெரியுது, ஏதோ ஒரு குலா ஷேப்பில் இருக்குது, இல்லாட்டி இது அவுட் சைட் ஆஃப் டி இருக்குது. இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் இது, அப்போ என்ட்ரன்ஸ் மெயின் கேட்ன்றதெல்லாம் நாங்கள் இதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த இதை வந்து என்னென்னு சொல்லலாம், மரங்கள், மரத்தொகுதி, பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். சரியா, அப்போ இது வந்து ஒரு எக்ஸிட் இல்லாட்டி அவுட் சைட் எது. அப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, மெயின் கேட்லேருந்து ரைட் சைடில் இப்படி இந்த நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த கான்செப்டில் பார்க்க இது ஒரு நார்த் ஈஸ்ட்லேயே இருக்கிற இதுன்னு சொல்லு. அப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்லேயே இருக்குது. அப்போ சவுத் ஈஸ்ட்டில் வர்ற பேர் என்ன, கண்டினியூஸ் பிளாக்ஸ் அப்படிதான் சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து ஒரு க்ரோசிங், இது டொட் லைன். இந்த க்ளோஸ்டு மேப்புக்குள்ளே இவ்வளோ வார்த்தை பிரயோகம் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா முதல்ல இப்படியான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு மேப்புக்குள்ளே போகிறதுக்கு முதல் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் அதை செய்ய முடியும். சரியா, அப்போ அதை மாதிரி உங்களுக்கு இதில் இருக்க எல்லாமே தெரியும். பெரும்பாலும் ப்ராசஸ் என்னென்னு தெரியும், சார்ட் என்னென்னு தெரியும், மேப் என்ன தெரியும், பிளான் ஆஃப் அ பில்டிங். பிளான் எல்லாம் மட்டும் இல்லை, இப்படி போட்டு கொண்டு வருவாங்க. இப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன, இப்படி இந்த மாதிரி வேறு மேப்பு. அப்போ இந்த இடத்துல வர ப்ராசஸுக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேர் ரெண்டு வேறதான் பிளானுகள் அதுகள் ரெண்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் குழம்ப தேவையில்லை. ஓகே, அடுத்தது லேபிளிங்கை எப்படி பார்க்குறோம்னா அல்லது அந்த சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த ஆக்சிஸ் படி போய் நாங்கள் அதை செய்யணும். அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்றால் தாராளமாக நீங்கள் எனி டைம் கேட்கலாம். சரியா, ஓகே, இது எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் டைப். இதில் கொஞ்சம் கூடுதலாக வேறு இப்போ எல்லாம் இப்போ 2025 ரீசெண்டாக வந்து எக்ஸாம் எல்லாத்துலேயே மேட்சிங் ஃபீச்சர்ஸ் ஒரு 8 கொஸ்டினாவது வருது. அப்போ இதில் நாங்கள் சும்மா ரெண்டமாக ஏபிசின்னு போடுறத விட ஒரு ஆன்சர் போடுறது ஈஸி. சரியா, எங்களுக்கு அங்கே ஆடியோவில் இந்த ஆர்டர் கரெக்டாக வரும். ஓகே, அதை பார்த்து இதை போடணும். அண்ட் இதுலேயும் நாங்கள் ப்ரிடிக்ஷன் செய்யலாம். இப்போ பாருங்கள், இது அட் ப்ரெசென்ட், இன் த நியர் ஃபியூச்சர், இன் த லாங் டேர்ம் ஃபியூச்சர். சரியா, ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த இஎல் நீனோண்டு அங்கே என்ன சொன்னாங்க ஏபிசிடி என்று பார்த்து இதுக்கு போடுறதுக்கு பேர் மேட்சிங் ஃபியூச்சர்ஸ். மேட்சிங் ஃபியூச்சர்ஸ் பேர் ஓகே, மேட்சிங் ஃபியூச்சர்ஸில் இந்த சினானிம்ஸ் மெயினாக பார்த்து இப்போ அட் ப்ரெசென்ட் என்றால் நவ், கரண்ட்லி, லாங் டேர்ம்னா இவென்ச்சுவலி, இந்த லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் சொல்லலாம். நீங்கள் இதை முதல்ல கிளாரிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். இப்போ லிசனிங் செய்ய நீங்கள் ஒரு ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்ச, நீங்கள் என்னென்ன வொக்காபுலரி அதுக்கு மெச்சானதுன்றெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டீங்க கடைசி வரைக்கும். நீங்கள் அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, மார்க்கிங் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒன்று தான், புளியண்டா புலை, தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ மற்ற எக்ஸாம் மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் புளியண்டா புலை தான், 40க்கு 18 20 எடுக்க வேண்டியது உங்களோட டார்கெட்டா எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ பேண்ட் ஸ்கோர் பார்த்து நாங்கள் 4 வேணுமென்றாக்களுக்கு 10லேருந்து 15 சரி எடுக்க பழகணும், 6 வேணுமென்றாக்கள் 20லேருந்து 29 எடுக்க பழகணும். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாது என்ன கேட்டால், இப்போ கம்ப்யூட்டர் தானே, இது முந்தி பேப்பரில் இருக்கேக்க இப்படி தான் இருக்கும் பேப்பர், அதில் செய்கிறதுக்குரிய பழக்கிறது. ஓகே, இதற்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே, இது வரைக்கும் டவுட்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டால் சும்மா வந்து செஞ்சு பார்ப்போம். பார்ட் 2 பார்ட் 3 எல்லாத்தையும் ஓகே பார்ப்போம். இந்த லிங்க் நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் இதை செய்யலாம் பிறகு. சரியா,
இதில் முக்கியமான குறிப்பு சவுண்ட் கொஞ்சம் லோவாக கேட்கும். லிசனிங் ஆடியோஸ் இந்த இதில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஆடியோ என்ட வாய்ஸ் இல்லை, கம்ப்யூட்டர் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்றால் இதை நான் சொல்லிக்க படிச்சுட்டு பிறகு லிசனிங் டெஸ்ட் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு தருவேன், அதில் போய் செஞ்சு பழகுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன் 2க்குரிய கொஸ்டின். சரியா? இப்போ இன்ட்ரடக்ஷன் டாக் ஃபார் நியூ அப்ரெண்டிஸ். ஓகே, இன்ட்ரடக்ஷன் டாக் ஃபார் நியூ அப்ரெண்டிஸ். இப்போ பாருங்கள், இதில் சூஸ் 2 லெட்டர் ஃப்ரம் A to E. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இது ஒரு மேட்சிங் கொஸ்டின். சரியா? A to Eலேருந்து 2 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Which 2 pieces of advice for the first week of an apprenticeship does the manager give? சரியா? அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு போகிற ஒரு இதுக்கு மேனேஜர் என்ன அட்வைஸ் கொடுப்பார் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில்? இப்போ இதில் இருக்க எல்லா அட்வைஸுமே கொடுத்துருப்பார். ஆனால் எப்போ கொடுப்பார்? ஒன்று வேலைக்கு வந்து 10 நாளைக்கு பிறகு கொடுப்பார், வேலைக்கு வந்து 15 நாளைக்கு கொடுப்பார், வேலைக்கு வந்து 1 வருஷத்தில் கொடுப்பினோம், அப்படிலாம் கொடுப்பினோம். ஆனால் எங்களுக்கு கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் வீக் முதல் 7 நாளைக்குள்ளே என்ன சொல்கிறாங்க? சரி, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீக்ன்றது அங்கே எப்படியெல்லாம் சொல்லுவாங்க? ஆன் தி 3rd day, ஆன் தி இனிஷியல், ஆன் தி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 7th days அப்படின்றலாம் வரும். அப்போ அந்த வசனங்களை பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இதுக்கு ஆன்சர் எழுதிக்க சிம்பிளாக எழுதலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு என்ன சொன்னவன், இந்த இந்த இடத்துக்கு வரைக்க என்ன சொன்னது, சாரி இது வேலை செய்யல, இந்த இடத்துக்கு வரைக்க இதுக்கு 10 days, இதுக்கு 8 days, இதுக்கு 7 days, இதுக்கு 4 days, இது 1 year அப்படி என்றால் இதை 7 4ன்னு சொன்னது தான் ஆன்சர். விளங்குதா? அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் மார்க் பண்ண போலங்க. இது எப்போ சொன்னவர், இது எப்போ சொன்னவர் பழகிட்டீங்கன்றால் ஈஸியாக நீங்கள் போடுற ஆன்சர் ஷுவர் அடித்து சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் ஈஸி ஆன்சராக. சரியா? ஸோ அதே அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். Which 2 things does the manager says mentors can help with? Same thing. When 2 things does the manager say mentors can? இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் ஆனால் mentors can help with. விளங்குதா? மென்டர்ஸ் வந்து இதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கும், இது வந்து ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கும், இது மென்டர் சொல்லிக் கொடுக்கும், இது இன்னொரு ஆள், இது வந்து மென்டர் என்றால் ஓகே. அப்போ அந்த 2 தான் மென்டர். ஸோ அந்த ஒரு ஐடியாலஜி அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்ட் 2 கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு செய்ய பழகணும். நான் அடுத்த கொஸ்டினுக்காக நான் போய் கொண்டிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கொஸ்டின் டைப் வந்திருக்கு. ஓகே, இது நான் முதல்ல அங்கே சொன்னோம்ல அந்த மாதிரி ஏபிசி போடுறது. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின். சரியா? ஓகே, முதல் இதுக்கு நீங்கள் செய்ய நான் சொன்ன மாதிரி பார்ட் 1 நல்லா செஞ்சு போலாங்க. இதுகளுக்கு ஏபிசி போட்டு போலாங்க whatever. பட் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயத்தை என்னென்னு பாருங்க. இட் இஸ் என்கரேஜ்ட், தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன், இட்ஸ் அகைன்ஸ்ட் இஸ் ரூல். ஓகே, இது எல்லாத்துக்கும் சிமிலர் மீனிங்கை பாருங்கள். இட்ஸ் என்கரேஜ் என்றால் இட் அப்ரிஷியேட்டட், இட் வெல்கம்ட், இட் ஹேஸ் சம் அப்டக்கிள்ஸ், won't allow this time and அந்த அதில் கதைப்பினா. அப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த ஓர்டர் மாறாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ முதலாவது இன்டர்நெட் தான் வேறு, இன்டர்நெட்டை பற்றி தான் கதைக்க போயிடும். அடுத்த ஒர்க்கிங்கை பற்றி தான், ஹாலிடே பற்றி கதைக்க போயிடும், ஓவர் டைம் பற்றி கதைக்க போயிடும், ட்ரெயினர்ஸ் பற்றி கதைக்க போயிடும், பிரிட்ஜிங் த ஃபுட் டு ஒர்க் பற்றி தான் கதைக்க போயிடும். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த கிளாரிட்டி இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சதுனால் தயவு செய்து சொல்கிறேன், ஸ்லோ பண்ணி பாருங்கள். சரியா? எவ்வளோத்துக்கு டைம் இருக்கோ பொறுமையாக இருந்து லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க என்றால் ஓகே. இல்லாட்டி எப்பவும் போல் சொல்கிறேன், ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. இந்த ஃபோட்டோவில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இதிலேருந்து கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். சரியா? ஸோ நாங்கள் படிப்பிக்கிறது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் என்கரேஜ் ஆகி நீங்கள் வெளியே போகணுமன்றதுக்காக தான். ஸோ உங்களோட டவுட், உங்களோட கிளாரிட்டி தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ இதுகளில் ஸ்ட்ரக் ஆகாதீங்க. சரி, இந்த கொஸ்டின் எல்லாம் ஒன்றுமே இல்லை. திருப்பம் சொல்கிறேன், லிசனிங் இஸ் 0. அது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். நீங்கள் திணற தேவையில்லை. ஓகே, இது வந்து ஒரு எம்சிக்யூ டைப் கொஸ்டின். சரியா? பார்ட் 1 செப்பரேட்டாக இருக்கும், பார்ட் 4 செப்பரேட்டாக இருக்கும். 2 and 3 பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஏபிசி 1 வேர்ட் ஆன்சர் தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா
முதலாவது ஏபிசின்னு போடுறது, சூஸ் தி கரெக்ட் லெட்டர் ஏபிசி. ஓகே, ஏபிசி போட போகிறேன். சரியா? உங்களுக்கு எம்சிக்யூவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு 6க்குள்ள ஸ்கோர் எடுக்கணும்னு நினைக்கிற யாரும் எம்சிக்யூவை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எம்சிக்யூ வாட் ஒரு 5 கொஸ்டின் தான் வரப்போகுதுன்றால் 5க்கும் ஏஏ போடுங்க, 5க்கும் பிஏ போடுங்க, இல்லாட்டி 5க்கும் சிஏ போடுங்க. வாட் என்னென்னாலும் செய்யுங்க, ஆனால் மினக்கடாதீங்க. ஏன்டா இதில் வந்து நேரத்தை எப்படி அது கொள்ளுதுன்றது உங்களுக்கே தெரியாது, சிம்பிளாக முடிச்சிடும். நான் ஏன் ஏஏ போடுங்க, பிஏ போடுங்க, சிஏ போடுங்கன்றது வந்து அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ். இப்போ ஏபிசின்னு மாற்றி போட்டோம்னா எங்களுக்கு ஒன்றும் வேற சான்ஸ் இல்லை. சரியா? பிரிட்டிஷ் கவுன்சிலோட பேப்பர் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஏபிசி போட்டு சிம்பிளாக ஏதாவது செய்யக்கூடிய வழிகளில் தான் இருக்குது. நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் பெட்டர். சரியா? ஸோ இப்போ இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கர்லா அண்ட் ரோபோ வேர் சர்ப்ரைஸ் டு லேர்ன் தட் கோஸ்டல் சிட்டிஸ். ஓகே, 2 பேர் சர்ப்ரைஸ்ட் ஆகினோம் என்னதுக்கு? டு லேர்ன் தி கோஸ்டல் சிட்டிஸ். ஓகே, என்னத்துக்காக சர்ப்ரைஸ் ஆகினோம்? கண்டெய்ன்ஸ் நியர்லி ஹாஃப் ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன், அதுக்காகவா? include most of the world largest city, அதுக்காகவா? are growing twice as faster other than city. were surprised. இப்போ இந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் இங்கே எல்லாம் வேறு நடந்திருக்கலாம் அவைக்கு. அப்போ எதில் சர்ப்ரைஸ்டும் வந்து இந்த வார்த்தையும் பெறுதோ அதுதான் ஆன்சராக இருக்குது. ஸோ முதல்ல மேட்சிங் கொஸ்டின் செய்ய நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேரம் மெனக்கிட மாட்டேன், ஓடியோ ஒருக்கா தான் கேட்க போகிறேன். ஓகே, எதுக்கு சர்ப்ரைஸ் ஆனவேன்னு மட்டும் எழுத போகிறேன். அண்ட் இதுலேயும் அந்த ஏக்கு என்ன நடந்தது, பிக்கு என்ன நடந்தது, சிக்கு என்ன நடந்ததுன்னு நாங்கள் ஆன்சரை போட பழகிட்டோம்ட்டால் சர்ப்ரைஸுக்கு எங்களுக்கு 100% ஆன்சர் வேறு. ஸோ இந்த மாதிரி தானே. அப்போ இதுக்கு நாங்கள் ஏபிசி என்று வரைக்கே அந்த சைடில் போட்டு எழுத பழகிட்டோம்ட்டால் பெட்டராக இருக்கும். ஓகே, நாங்கள் மெயினாக செய்ய போகிறது பார்ட் 4 தான். ஸோ உங்களுக்கு டைம் போகிறது பார்க்க தெரியுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஆக்கள் கண்டிப்பாக 4-5 தரம் ஒரே கொஸ்டின் டைப்பில் எடுத்து எம்சிக்யூ கொஸ்டின் டைப்பு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மேப் கொஸ்டின் டைப்பை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது இன்னொரு மேட்சிங் ஃபிகர்ஸ். சரி, மேட்சிங் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டிசிஷன் இருக்குது, இங்கே 5 கொஸ்டின் இருக்குது, A to G இருக்குது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிட வேணும். A to G இருக்குது 7, கொஸ்டின் 5. அப்போ 2 ஆன்சர் வரக்கூடாது, 2 ஆன்சர் வரவே வராது. ஏலேருந்து ஜிக்குள்ளே 2 இலக்கம் வராது. ஓகே, இப்போ அந்த வராத ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டீங்கன்றால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் போயிடுமே. எங்கேயோ ஒரு இடத்துல வர வேண்டியதை நாங்கள் புலவிட்டுருப்போம். விளங்குதா? அப்போ எது வராதுன்றதுல நாங்கள் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஆன்சர்லாம் வராதுன்றதையும் நாங்கள் தெளிவாக பார்த்து போடணும். ஸோ அகைன் இதுக்கும் இப்படி தான். முதல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், பாஸ்ட் மிஸ்டேக், ஃபியூச்சர் ரிஸ்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்ப்ளிகேஷன், இந்த லைனுகளை முதல்ல வாசிக்கணும். அதுக்கு பிறகு டிசிஷன், அதுக்கு என்னென்ன டிசிஷன் எடுத்தவை, அந்த டைமில் என்ன டிசிஷன் எடுத்தவைன்றது இதை பார்த்து போடணும். இது எங்களோட கீப் ஆன் ப்ராக்டிஸிங்கில் இது வரும். அண்ட் இது செய்யக்கே நாங்கள் முழுக்க சிமிலர் வேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பார்ட் 4. சரி, இந்த பார்ட் 4 வந்து நீங்கள் பார்த்து அது எங்கெங்கே என்ன மாதிரி ஆன்சர் வருதுன்னு நான் மவுஸால் ஓவர் பண்ணி காட்டுவேன். நீங்கள் அந்த இடங்களில் ஆன்சரை கவனமாக பார்த்து போடணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் ஒன்லி. அப்போ ஆன்சர் வந்து ஷுட் பி அ 1 வேர்ட். உங்களுக்கு இதுக்கு மீனிங் தெரியணும். மெரைன் ரினியூவபிள் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி. ஓகே, இப்போ இதுக்கு எத்தனை பேருக்கு இதுக்கு மீனிங் தெரியும்? இதுக்கு மீனிங் தெரிஞ்சுட்டா கீழே என்னென்ன கேட்குறாங்கன்றது சிம்பிளாக தெரிஞ்சிடும். சரி, அப்போ எங்களுக்கு இதுக்கு மீனிங் தெரியுமான்றதை முதல்ல நாங்கள் பார்க்கணும். ஓகே, எனக்கு இதுக்கு மீனிங் தெரியும் என்ற ஆக்கள் என்ன செய்யணும்னா அடுத்ததுக்கு போயிடணும். இதுக்கு மீனிங் தெரியாத ஆக்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்றால், வாசிச்சிட்டோம், எங்களுக்கு இதுக்கு மீனிங் தெரியல, நாங்கள் கீழே வாசித்து இது என்னென்ற ஒரு ஊகிக்கலாம், இது இதைத்தான் இருக்கும் என்று பார்ப்போம். அப்போ இதில் இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கோம். மோர் எனர்ஜி ரெக்வயர்ட் பிகாஸ் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் பட் ஏதோ சம்மந்தப்பட்ட எனர்ஜி சம்மந்தப்பட்டது. வேவ் எனர்ஜி, வேவ் வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது அலையை பற்றி வந்துடுச்சு. இப்போ எங்களுக்கு வேவும் மீனிங் தெரியாட்டி ஒன்றும் செய்யலாது. அடுத்தது டைடல், இதுவும் ஒரு கடல் அலையை சம்மந்தப்பட்ட வாசி. ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். ஓகே, இட் ஷுட் பி ஏ கடல் சம்மந்தப்பட்ட. ஏன்னா ஓஷன்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. 90% ஓஷன் என்றால் தெரிஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டால் நாங்கள் இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் என்றெல்லாம் படிச்சிருக்கோம், அதால் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதை செய்யக்க என்ன செய்யணும்னா முதலாவது இந்த இன்ட்ரோடக்ஷனை வாசிக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன், வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஓஷன் தெர்மல், இதை 4ஆக பிரிக்கிறோம். சரியா? இந்த 4ஆக பிரித்து போட்டு
நாங்கள் வாசிக்கிறோம் இங்கே 31 32 33 34 இந்த கொஸ்டின் டைப் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ இதுகளில் சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் எனர்ஜி ரெக்வயர்ட் பிகாஸ் ஆஃப் தி க்ரௌத் இன் பாப்புலேஷன் அண்ட் இப்போ இதில் பார்த்தோம்னா அண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த கிராமட்டிக்கலாக நாங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ஈஸி. அண்ட் இல்லாட்டி ஓர் வந்துச்சுன்றால் என்ன போடுவோம்? பாப்புலேஷன் அண்ட் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் சிமிலர். இப்போ நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி பாப்புலேஷன் அண்ட் ஒரு வார்த்தை வரும். சரியா? அண்ட் ப்ரொவைடட் ஏ என்று வருது. ஏ என்றால் இங்கே வரப்போகிற ஆன்சர் ஷுட் பி சிங்குலர் ஆன்சராக இருக்கும். இது சிங்குலர் ஆன்சர். அண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? AEIOU பபுள்ஸில் இதுக்குள்ள வர வேண்டிய ஆன்சர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியா? ஆன் தி அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. டைடல்ஸ் ஆர் மோர் தென் வேவ்ஸ். மோர் ஒரு கைண்ட் ஆஃப் தென் வேவ்ஸுக்கு வரப்போகுது. சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதில் போட பழக வேணும். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முதல் இங்கேருந்து வாசிக்க பழகுங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த முதல் வந்தோன்னே இதிலேருந்து வாசிங்க. பிறகு கொஞ்சம் கீழே வாசிங்க. எல்லாத்துக்கும் கீழே எதெல்லாம் நீங்கள் கொஸ்டின் இங்கே தந்திருக்காங்களோ அந்த லைனை முக்கியமாக வாசிங்க. சரியா? வாசித்து வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த இதுக்கு போவோம். ஓகே, இதுக்கு வரும் பிறகு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு கொஸ்டின் எல்லாத்தையும் வாசிச்சிடுவோம். இன்ட்ரொடக்ஷன், வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஓஷன் தெர்மல். இதில் டைடல் எனர்ஜியை கூட படிங்க. இதில் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது, ஃபுல்லாக வரப்போகுது. சரியா? ஏன்னா டைடல் எனர்ஜியில் 5 கொஸ்டின் இருக்குது அந்த பேராகிராஃபுக்குள்ள. அண்ட் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சால் ஓகே, நோ இஷ்யூஸ், அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் மாறிடணும். சரியா? அந்த ஆன்சர் எழுத போகிறோம்ன்றக்காக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் வந்துடுங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் ஓடிக்கொண்டு போயிருக்கேன். நான் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை வரைக்கும் நான் அந்தந்த கொஸ்டினில் மவுஸை கொண்டு போய் இப்படி சுற்றுவேன். சரியா? அப்போ அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இது கிட்ட வந்துட்டேன், ரெடியாக இருக்கணும், ஆன்சர் வரப்போகுதுண்டு.
ஓகே. ஸோ இந்த லிசனிங் டெஸ்ட்டை நீங்கள் தனியாக ஒருக்கா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஸ்கோர் வருதுன்றதை பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அறவே விடக்கூடாது. ஸோ லிசனிங்கில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அறவே கூடாது. சரி, ஓகே. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது என்றால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஓகே, நன்றி.